Hi all, this is Ponlakshmi from ADA 247 Tamil. So, upcoming வரக்கூடிய RRB JE Civil Engineering கான டெக்னிக்கல் சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇயில் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உண்டு. ஸோ சிவில் இன்ஜினியரிங்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு டாபிக் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதோட டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எந்தெந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ எல்லாமே தேவையில்லாமல் மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா. ஸோ இதுதான் கொஸ்டின் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த வேலை நம்ம வந்து போய்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் டே 1 இன்னையிலேருந்து உங்களுக்கு டெய்லி மார்னிங் 6 AM ஓகே. ஸோ மார்னிங் 6 AM வந்து உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் காங்க்ரீட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரௌண்டாக ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அரௌண்ட் 25 to 30 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு எக்ஸாம் வந்து டிசம்பர் ஜானில் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் தாண்டி CBT2 அதுக்கு அடுத்து தான். ஸோ நீங்கள் டெய்லி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு லம்சமான கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் சிவில் இன்ஜினியரிங் பேப்பரை வந்து கிராக் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது ஆர்ஆர்பி ஜேஇக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ அப்கமிங்கில் வரக்கூடிய TNPSC CTSC ஏஇக்காகட்டும் அண்ட் JDOக்காகட்டும் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்துக்குமே எல்லாத்துக்கும் சிலபஸ் ஒன்று தானே, கொஸ்டினோட டெப்த்து தான் வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ இப்போ JDOக்கு ஒரு பேசிக்கு, ஏஇக்கு அதோட கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும், ஜேஇக்கு அதோட கொஞ்சம் டெப்த்து. ஸோ நீங்கள் ஃபுல் டெப்த்தாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரெண்டுமே ஈஸியாக கிராக் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து காங்க்ரீட் டாபிக் பற்றி பார்க்கலாம். இதில் உள்ள கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு காங்க்ரீட்டில் உள்ள ஓரளவுக்கு உள்ள சிலபஸ் எல்லாமே கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஓகே. ஸோ பார்க்கலாம் RRB JE previous year questions. Okay, so first question, the standard design ratio for M20 RCC. So உங்களுக்கு வந்து M20, M25, 15 இந்த மாதிரி நிறைய ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ M20 அப்படின்னா அந்த மிக்ஸுக்கு என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. M20 RCCக்கான 1 minute. ஓகே sorry. ஸோ ப்ரொபோர்ஷன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சாரி, இதில் பார்த்தீங்கன்னா M7.5 ஓகே. ஸோ M7.5க்கு 1:4:8, M10க்கு 1:3:6, M15க்கு 1:2:4, M20க்கு 1:1.5:3, M25க்கு 1:1:2. ஸோ இதில் ஒன்று நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா சிமெண்ட்டு, சாண்டு அண்ட் தென் கோர்ஸ் அக்ரிகேட் ஓகே. சிமெண்ட்டு, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் இதான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் நார்மலாக. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் அக்ரிகேட் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு அப்படியே டபுள் தி அமௌண்ட் கோர்ஸ் அக்ரிகேட் ஓகே. ஸோ நீங்கள் ஒன்று சென்ட்ரல் உள்ளதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா M20க்கு என்ன 1:1.5:3 ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாகவே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு IS 456-2000 எடுத்தது தான். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த கோட் புக் எடுத்து உங்களால் படிக்க முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின் ஓரியன்டாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்ங்கிறது தெரிய வரும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் சாரி ஸோ இதில் அப்போது ஆப்ஷன் வந்து 1:1.5:3 ஓகே. ஸோ இதான் ஆப்ஷன். எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு நாளைக்கு ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்குன்னு தனியாக ஒரு நோட் புக் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு டே 1 காங்க்ரீட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இதை ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே
உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 10,000 கொஸ்டின்ஸ்க்கு தான் உங்களுக்கு கையிலே இதில் வந்துடும். இதுக்கு அடுத்து நம்ம டெஸ்ட் பேட்சஸ்லாம் போடுவோம். அண்ட் ஆல்சோ நமக்கு ஃப்ரீ கிளாஸஸும் ஆப்லேயும் கண்டக்ட் பண்ணுறோம், அது போக யூடியூப்லேயும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அது போக வந்து பொறியாளன் பேட்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம் RRB ஜேஇக்காக. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே அது கூட சேர்ந்து இதுவும் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சிலபஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். செகண்ட் கொஸ்டின், what is the minimum grade of concrete for RCC structure exposed to sea water? Okay, so sea waterக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கிரேட் ஆஃப் கான்க்ரீட் வந்து யூஸ் பண்ணுவீங்க மெயினாக RCC ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பின்னாடி காமிக்கலாம், அதோட டீடைல்டு வெர்ஷனே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இதில் வந்து இருக்குது. ஸோ எந்தெந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னென்ன மினிமம் கிரேட் ஆஃப் கான்க்ரீட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், லீன் கான்க்ரீட் பேஸ்க்கு M5 M7.5, PCCக்கு M15, ஓகே, RCCக்கு ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 20 M20, வாட்டர் டேங்க்ஸ்க்கு M30, அண்ட் தென் சி வாட்டரில் RCCனா M30, PCCனா M20, போஸ்ட் டென்ஷன் கான்க்ரீட் பொறுத்த வரைக்கும் PSCயில் M30, ப்ரீ டென்ஷன்னா M40. ஓகே, ஸோ பிஎஸ்சிலாம் நம்ம வந்து அப்கமிங் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டில் பார்ப்போம். பிஎஸ்சினா ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்க்ரீட். ஓகே, ஸோ அதில் வந்து போஸ்ட் டென்ஷனிங்க்கு வந்து M30, ப்ரீ டென்ஷனுக்கு M20. அதே மாதிரி லீன் கான்க்ரீட்டு ஃபேட்டுன்னு சொல்லுவோம். லீன்னா நமக்கு என்னது, கான்க்ரீட் மிக்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, சிமெண்ட் குவாலிட்டி அதிகமாக இருக்காது. ஓகேங்களா, கம்மியாக இருக்கும். ஸோ ரெகுலராக விட கம்மியாக இருக்கும். அது வந்து M5 M7.5ன்னு சொல்லுவோம். அப்புறம் PCC பிளைன் சிமெண்ட் கான்க்ரீட்னா M15, RCCயில் ஜென்ரலுக்கு M20. இதே வந்து உங்களுக்கு வாட்டர் டேங்க் டோம்க்கு வந்து M30. சி வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா RCCனா M30 எடுத்துக்கணும், PCCனா M20 எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்னது, RCC சி வாட்டரில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா கேட்டிருக்காங்க. ஸோ M30. ஸோ ஆப்ஷன் டி, சாரி, ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஸோ ஒரு கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வச்சு எங்களுக்கு அரௌண்ட் ஒரு 4 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு பாயிண்ட் மட்டும் கிடையாது. அதுக்காண்டி தான் பின்னாடி நான் இதிலே டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவேன். பட் தனியாக டேப்லேஷன்லாம் கொண்டு வந்துருக்குது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது சம்மந்தமான ஒரு சுற்றி உள்ள ஏரியாவும் வந்து ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், what is the size of cube used for testing of concrete? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ கான்க்ரீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 கியூப்ஸ் அந்த மாதிரி மேக் பண்ணுவோம். ஸோ அந்த கியூபோட சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிம்பிள், என்ன வரும், ஆப்ஷன் டி 150 mm. ஓகே, ஆப்ஷன் டி 150 mm. ஸோ நம்ம அந்த எப்படி சொல்கிறது, கியூபோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு 150 mm கியூப் வந்து ரெடி பண்ணி அதை 28 டேஸ்க்கு செட் பண்ணி விட்டுட்டு அந்த 28 டேஸ்க்கு அப்புறம் அந்த கேஸ்டிங்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம அதுக்கு மேலே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ சைஸ் என்ன, 150 mm. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் M in M25 in concrete? ஸோ எம்ன்னு ஒன்று சொல்கிறோம். இப்போ M25 அப்படின்னாலே என்ன வருது, M and then 25. ஓகே, ஸோ இதில் நமக்கு எம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 25ங்கிறது என்ன, சாரி 25ங்கிறது என்ன, ஓகே, ஸோ எம்ங்கிறது மிக்ஸ் அண்ட் தென் 25ங்கிறது அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ இப்போ தானே பார்த்தா ஒரு கியூப் மேக் பண்ணி அதை 28 டேஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம், க்யூர் பண்ணி எல்லாம் முடிச்சு அதை வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த 25ங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஸோ 25
Newton per mm square. ஓகே, ஸோ அந்த m அப்படிங்கிறது மிக்ஸ் ப்ரொபோர்ஷன்லாம் பார்த்தோம்ல, அந்த மிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க strength of concrete. It is designated in terms of numbers preceded by the letter m, where m referred to mix and number represent to the characteristics compressive strength. Okay, and the next, name the apparatus used for testing slump. So slump test பண்ணுறதுக்கு என்ன apparatus யூஸ் பண்ணுவோம்? ஸோ நேம்லேயே இருக்கு, which is slump cone test. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்லம் டெஸ்ட்டு, ஸோ அதுக்கு ஒரு மோல்டு வந்து நம்ம வச்சுருப்போம். ஒரு ரஃபாக நான் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பின்னாடி அதோட ட்ராயிங் இருக்கு, காமிக்கிறேன். ஓகே, ஸோ அதோட டாப் டயாமீட்டர், பாட்டம் டயாமீட்டர் and then height இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, டாப் டயாமீட்டர் 10 சென்டிமீட்டர் or 100 mm, பாட்டம் 20 சென்டிமீட்டர் or 200 mm, height 30 centimeter. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே அடிக்கடி ரிப்பீட்டடாக வரக்கூடியது. ஸோ இது எந்த கோட் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் 11999 part 2 2018. ஓகே, இந்த நெக்ஸ்ட், ஸோ இதை பொறுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 3 லேயராக கான்க்ரீட் வந்து உள்ளே போடுவோம். ஓகேங்களா? உள்ளே போட்டு அதில் வந்து ஹேமர் பண்ணுவோம். எவ்வளோ ஸ்ட்ரோக்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஸ்ட்ரோக்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம டேம்பர் பண்ணுவோம். அந்த டேம்பிங் ராடோட டயாமீட்டரும் கேட்பாங்க. இட் வாஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அதோட டேம்பிங் ராடோட டயாமீட்டர் 16 mm அண்ட் தென் அதோட லென்த் வந்து 600 mm. ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஸ்லம்ப் கோனு பார்த்துக்கோங்க. மேலே வந்து 10 சென்டிமீட்டர் டயா, கீழே வந்து 20 சென்டிமீட்டர் டயா, ஓவரால் ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர் டயா. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேம்பரிங் ராடோட டயாமீட்டர் 16 mm அண்ட் தென் அதோட ஹைட்டு 600 mm. ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ஸ் ஆர் நாட் ஜென்ரலி ப்ரொவைடட் இன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ஸ்க்கு வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம்னு கேட்குறாங்க. ஸோ பின்னாடி பாருங்கள், காலம்க்கு நார்மலாக பேசிக்காக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பேமெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ரிட்டைனிங் வால்க்கும் உண்டு, கேனலோட லைனிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். பட் காலம்க்கு மட்டும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல காலம்க்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதில் பாருங்கள் இருக்கும், ஜாயின்ஸ் ஆர் தி ப்ரொவைடட் இன் தி டிஸ்கண்டினியூட்டிஸ் இன் தி concrete pavement slab and help to release the stresses due to temperature variation, subgrade moisture variation and shrinkage of concrete. ஸோ நமக்கு வந்து எங்கேயோ ஒரு கான்க்ரீட் வந்து ஃபுல்லாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1000 கிலோமீட்டர் லோடு இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ அப் டு த ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஒரு ரோடு பேமெண்ட் வந்து நம்ம போட முடியாது. இடையில இப்போ கான்க்ரீட் ஸ்லாப் பேமெண்ட்லாம் போடுறாங்கன்னா அதில் இடையில வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்க்கு தான் போட முடியும். அதுக்கடுத்து ஒரு ஜாயிண்ட் கொடுப்போம், அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ மேலே வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் அண்ட் தென் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், இதனால எந்த ஒரு பாதிப்பும் அதுக்கு வந்துடக்கூடாதுக்காக ப்ரிவென்ஷனுக்காக தான் இந்த ஜாயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், what is the maximum water cement ratio for mild exposure conditions for RCC? ஸோ மைல்டு எக்ஸ்போஷர் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு IS 456/2000 ஒரு டேபிளே இருக்குது. மைல்டுக்கு என்ன, மாட்ரேட்க்கு என்ன, சிவியருக்கு என்ன, வெரி சிவியருக்கு என்ன, எக்ஸ்ட்ரீம்க்கு என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மைல்டுக்கு நாமினல் கவர் 20, மாட்ரேட்க்கு 30 and then sea waterல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 45, exposed to sea sprain 50, tidal zone 75. ஓகே, அண்ட் ஆல்சோ இதில் நம்ம கேட்டிருக்கிறது என்னது, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தனியாக இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவர் கேட்பாங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் இந்த டேபிளேஷனில் வந்து இந்த மினிமம் கிரேடு சிமெண்ட் கண்டென்ட்லாம் பெருசாக படிக்க தேவையில்லை. என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லிடுறேன். இது என்னென்ன எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத படிக்கணும். அண்ட் தென் என்ன கண்டிஷனில் கேட்பாங்க அப்படிங்கிறத படிக்கணும். அதோட நாமினல் கவர் படிக்கணும். அண்ட் தென் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ படிக்கணும்.
ஓகே, ஸோ நமக்கு மைல்டுக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 0.55. அண்ட் தென் இதோட நாமினல் கவர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் A 0.55 இதோட நாமினல் கவரையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், if water cement ratio goes on increasing for concrete 28 days, strength goes on. ஸோ என்னன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட 28 days ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லைனா இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நார்மலாகவே உங்களுக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாக ஆக அதோட ஸ்ட்ரென்த்து 28 days ஸ்ட்ரென்த்துன்ட்டு இல்லை, ஓவரால் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கூட 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 ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிட்டே வரும். அதனால் இப்போ என்ன பண்ணணும், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்னு நமக்கு தனியாக ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து RRBJக்கான அந்த கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ 0.82p, ஸோ 0.78p அந்த மாதிரிலாம் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாக ஆக ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் A. ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ என்னெல்லாம் நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட்டை வந்து ஓகே, the compressive strength of concrete decreases with increase in water cement ratio. ஓகே, ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கூட கூட நமக்கு இது வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் வெட்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தவிர இன்னும் வேறு இதெல்லாம் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சைஸ் ஆஃப் ஸ்பெசிமன். ஓகே, ஒரு ஸ்பெசிமனோட சைஸ் நமக்கு இவ்வளோதான் இருக்குது, அது ரெடியூஸ் ஆக ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஒரு பெரிய ஒரு ஏரியா போடுறதுக்கும் ஒரு சின்ன ஏரியா போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஏஜ் ஆஃப் தி சிமெண்ட் ரொம்ப ஏஜ் ஆக ஆக அதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே உங்களுக்கு நேச்சர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே போயிடும். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் மாய்ஸ்சர் இன் ஸ்பெசிமன். ஓகே, ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிடும். அண்ட் தென் ரேட் ஆஃப் லோடிங். ஸோ நமக்கு ரேட் ஆஃப் லோடிங் அதிகமாக ஆக அதோட ஸ்ட்ரென்த்து அதிகமாகும். அண்ட் தென் சிமெண்ட் அக்ரிகேட் ரேஷியோ. சிமெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் ஆஃப் அக்ரிகேட். லார்ஜர் அக்ரிகேட் நம்ம யூஸ் பண்ண அதில் நிறைய வாய்ட்ஸ்லாம் வந்துடும். அதனால நிறைய பெர்மியபிலிட்டி அந்த மாதிரிலாம் நிறைய எஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிரும். ஓகே, அண்ட் தென் டைப் ஆஃப் அக்ரிகேட். ஸோ டைப்பில் நமக்கு ஆங்குலர் அண்ட் தென் ரவுண்டட் அக்ரிகேட் இருக்குது. ரவுண்டட் அக்ரிகேட்டோட ஆங்குலர் அக்ரிகேட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒர்க்கபிலிட்டியாக இருக்கும், நல்ல ஒர்க்கபிளாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் ஏர் வாய்ட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். மோஸ்ட்லி ஏர் வாய்ட்ஸ் இருக்க உங்களுக்கு என்னாகும், அதனால நிறையா ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் டிகிரி ஆஃப் காம்பேக்ஷன். ஸோ 5% ஏர் வாய்ட் decreases with 30%, whereas 10% air void decreases by 60%. இது இம்பார்ட்டண்ட்டு. என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து காம்பேக்ட் பண்ணுறோம்ல, ஸோ இப்போ நம்ம ஒரு 30% காம்பேக்ட் கொடுக்குறோம். அது என்ன அப்படின்னா 5% அதில் ஏர் வாய்ஸ் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா கூட அதோட டோட்டல் ஸ்ட்ரென்த்தை 30% குறைச்சிரும். அதனால் அதில் வாய்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு 10% ஏர் வாய்ட்ஸ் இருந்துச்சுன்னா 60% வந்து ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ஸ். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. Construction joints are not generally provided in column. Okay, column கிடையாது. ஸோ ஸ்லம்ப் வேல்யூ உண்டு. அந்த ஸ்லம்ப் வேல்யூ வச்சு அதை எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இல்லை இந்த மாதிரி சாண்டுக்கு இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு எவ்வளோ ஸ்லம்ப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லிமிட் இருக்குது. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. அண்ட் கான்க்ரீட் ஹேவிங் அ ஸ்லம்ப் ஆஃப் 6.5 centimeter இஸ் என்ன ட்ரையா, எர்த் மாய்ஸ்ட் அண்டா, செமி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் என்னென்ன ஒர்க்கபிலிட்டி. ஸோ இதில் எதெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ என்ன டிகிரி ஆஃப் ஒர்க்கபிலிட்டி, அண்ட் தென் அதோட கன்சிஸ்டன்சி, ஸ்லம்ப் வேல்யூ, காம்பேக்ஷன் ஃபேக்டர். விபி படிக்க தேவையில்லை மோஸ்ட்லி. ஓகே, ஸோ விபி பற்றி பெருசாக ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை.
இந்த நியூஸஸுமே அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சால் விபி வேணால் டிகிரி வேணால் யோசிச்சுக்கலாம். ஓகேங்களா? விபியோட யூனிட் கேட்பாங்க. ஓகே, செகண்ட்ஸ். விபி எப்படி மெஷர் பண்ணுவோம்? செகண்ட்ஸு, ஸ்லம்ப் வேல்யூ எம்எம், காம்பேக்ஷன் ஃபேக்டருக்கு நோ யூனிட். ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்லம்ப் வேல்யூ 6.5 சென்டிமீட்டர். ஸோ ஸ்லம்ப் வேல்யூ தான் இருக்குது 6.5 சென்டிமீட்டர். இங்கே எல்லாம் எம்எம்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 6.5 சென்டிமீட்டரானது 65 mm. 65 mmங்கிறது எதில் வருது? பிளாஸ்டிக் வந்து 50 to 100. ஸோ பிளாஸ்டிக்கில் வருது. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின் படிக்கும்போதே அது ஓரியன்டாக உள்ள எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து அகெயின் அந்த டாபிக் போய் படிக்க வேண்டிய டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட். அதோட யூசஸ் சும்மா ரஃபாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஆர்எம்சி? ஸோ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஆர்எம்சி தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆர்எம்சினா என்ன அப்படின்னா ரெடி மிக்ஸ் கான்க்ரீட். ஸோ ஓகே, ஸோ இது மோஸ்ட்லி வந்து இப்போ ஒரு கொஞ்சம் லாங்கில் இருக்குது. பட் நமக்கு வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு டைம் இல்லை அப்படின்னா, ஸோ மிக்சிங் பிளான்ட் கிட்ட தான் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து கொண்டு வரதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ அதான் ரெடி மிக்ஸ் கான்க்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிளான்ட்டில் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, டேரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்எம்சியோட ஃபுல் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெடி மிக்ஸ் கான்க்ரீட். நெக்ஸ்ட் ஒன், as per IS 456/1978, the pH value of water should be. So water என்ன pH value யூஸ் பண்ணணும்? It must not be less than 6. 6க்கு கீழே இருக்கக்கூடாது, 6க்கு மேலே தான் இருக்கணும். 6க்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அசிடிக்னு அர்த்தம். So it should not be less than 6. Not less than 6. Option C. இது எல்லாமே RRBJயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அரௌண்ட் நம்ம வந்து 2000ல இருந்து 2023 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ டாபிக் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், in a RCC mix ratio of 1:2:4, the portion 1 indicates. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதென்ன கொடுத்துருக்காங்க 1:2:4. 1ங்கிறது சிமெண்ட்டு, 2ங்கிறது ஃபைன் அக்ரிகேட் which means sand, and then 4ங்கிறது coarse aggregate. ஸோ அப்போ இங்கே 1 represents 1 part of cement. Option B. In the next, so narka 1:2:4, proportion of cement, sand and coarse aggregate respectively. Next question, which of the following tests is used to measure the workability of concrete mixture in the field? So workability கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காம்பாக்ஷன் ஃபேக்டர், workability இந்த மாதிரிலாம் தனித்தனியாக இருக்குது. பட் workability டெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. விபி கன்சிஸ்டோமீட்டர் இருக்குது, ஸ்லம் கோன் டெஸ்ட் இருக்குது, அண்ட் தென் காம்பாக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்க்கலாம் ஆப்ஷன் பி. ஓகே, என்னது? ஸ்லம் டெஸ்ட். அவ்வளோ தானே, அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். டாப் டயமீட்டர் 10 cm, பாட்டம் டயமீட்டர் 20 cm, அதோட ஹைட்டு 30 cm, அதுக்கு மேலே உள்ள டேம்பரிங் ராடோட டீட்டெயில்ஸ். டேம்பரிங் ராட் பொறுத்த வரைக்கும் அதோட டயாமீட்டர் 16 mm அண்ட் தென் அதோட ஹைட் வந்து 600 mm. ஓகே, ஸோ ஸ்லம் டெஸ்ட் இஸ் பெர்ஃபார்ம்டு ஃபார், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லம் டெஸ்ட் வந்து மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் 38 mm வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா the word sieving is done through the 38 mm sieve. So 38 mm sieve-ல நம்ம again sieve பண்ணிட்டு அந்த 38 mm sieve வரைக்கும் உள்ளதை மட்டும் நம்ம ஸ்லம் கோன் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நோட் பண்ணிக்கோங்க. அந்த mm எவ்வளோன்னு கேட்பாங்க, 38 mm. ஓகே, next question, staining of bricks after drying when exposed to water or moisture is called. ஸோ இப்போ ஒரு பிரிக்கில் வந்து மேலே வந்து நம்ம ட்ரை எல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாட்டு உங்களுக்கு அந்த மேலே ஸ்டெயின்ஸ் ஆயிருக்குல்ல, அந்த ஸ்டெயின் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ
எஃப்ளோரசன்ஸ். ஓகே, ஸோ எஃப்ளோரன்ஸ்னால் என்ன, உங்களுக்கு அங்கங்கே ஒயிட் பேச்சஸாக அந்த மாதிரி வந்து அதோட என்னென்னா வாட்டரில் உள்ள அந்த சால்ட்லாம் டெபாசிட் ஆகி ட்ரை ஆனதுக்கப்புறம் அது ஒரு பவுடர் ஃபார்மில் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது பிரிக்குன்னா சாதாரண பிரிக்கு சும்மா ஒரு பிரிக்கு செங்கல் எடுத்து தனியாக உள்ளது இல்லை, வாலில் உள்ளது தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா எஃப்ளோரசன்ஸ். எஃப்ளோரசன்ஸ் இஸ் காஸ்டு பை salty water generally. Okay, so இந்த எஃப்ளோரசன்ஸ் பிரிக்ல வந்து இருக்கிறத வந்து அரௌண்ட் ஒரு 4 to 5 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. நில், ஸ்லைட், மாட்ரேட், ஹெவி, சீரியஸ். ஸோ உங்களுக்கு டெபாசிட்டே இல்லை, எந்த ஒரு எஃப்ளோரசன்ஸும் இல்லைன்னா அது நில்லுன்னு சொல்லுவோம். அது வந்து நாட் மோர் தென் 10% இருக்குது, ஓவரால் ஏரியாவில் ஒரு 10% கூட இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்லைட்டு, அப் டு 50% இருக்குது அப்படின்னா அது மாட்ரேட், and then 50% இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னா அது ஹெவி, and then ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி டெபாசிட்டாக தான் இருக்குது அப்படின்னா அது வந்து சீரியஸ். ஓகே, ஸோ நில், ஸ்லைட், மாட்ரேட், ஹெவி, வெரி ஹெவி ஆர் சீரியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பிளாஸ்டர் மிக்ஸ் ஆஃப் 1:3 ரேஷியோ இண்டிகேட்ஸ். பிளாஸ்டர் மிக்ஸ், பிளாஸ்டரிங்னா என்ன பண்ணுவோம், பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு கோர்ஸ் அக்ரிகேட் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ சிமெண்ட் அண்ட் சாண்ட் ஒன்லி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த 1:3 அப்படிங்கிறதுல 1ங்கிறது சிமெண்ட்டு, 3ங்கிறது சாண்டு, 1ங்கிறது சிமெண்ட்டு, 3ங்கிறது சாண்ட். ஆப்ஷன் சி. ஓகே, இருக்கா 1 part of cement, 3 part of sand. Okay, next one, seepage intrudes beam of concrete occurs due to high permeability of concrete. Permeability of concrete can be reduced by. ஸோ நமக்கு வந்து சீப்பேஜ் கண்டிப்பாக நடக்கவே கூடாது. சீப்பேஜ் நடந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ சீப்பேஜ் எதனால நடக்குது, அங்கே பெர்மியபிலிட்டி நடக்கிறதுனால. பெர்மியபிலிட்டினா என்ன, வாட்ரு நமக்கு ஊடுருவி போகிறதுன்னு சொல்லுவோம், தண்ணி வந்து உள்ளே போகிறதுனால. வாட்டர் எப்படி போகும், அங்கே ஏர் வாய்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா போகும், இல்லை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரினாலும் நடக்கும். ஓகேங்களா, அப்போது ஹை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, தண்ணி நிறைய யூஸ் பண்ணுறோன்னா அங்கே கண்டிப்பாக சீப்பேஜ் அண்ட் பெர்மியபிலிட்டி நடக்கும். அப்போ என்ன பண்ணணும், low water cement ratio குறைக்கணும். Okay, so option B. Sorry, by using low water cement ratio we can reduce the permeability of concrete. Okay, next one, concrete mainly consists of என்னலாம் இருக்கும், cement, aggregate, water எல்லாமே இருக்கும். Okay, option D, all of these. இது எல்லாமே வரும். இதில் நார்மலாக எலாஸ்டிக் மாடுலஸ், கான்க்ரீட்டோட எலாஸ்டிக் மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, IS 446/1978 படி உள்ளதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2000 படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 98 படி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5700, 2000னா 5000. ஓகே, ஸோ இதில் பெருசாக வேறு எதுவும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. அதே மாதிரி பிசிசியோட வெயிட், விச் மீன்ஸ் டென்சிட்டி, பிசிசியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2400 kg/m3, அண்ட் தென் ஆர்சிசிக்கு வந்து 2500. ஓகே, வேறு பாய்சன்ஸ் ரேஷியோ பார்த்துக்கோங்க. பாய்சன்ஸ் ரேஷியோ 0.15 ஆர்சிசிக்கு, சாரி பிசிசிக்கு, ஆர்சிசிக்கு 0.2. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட், செப்பரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஃப்ரெஷ் கான்க்ரீட். ஸோ லாஸ்ட் கான்க்ரீட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், ஃப்ரெஷ் கான்க்ரீட்லேருந்து வாட்டர் மட்டும் தனியாக வருது அப்படின்னா அதை வந்து ப்ளீடிங் சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ. இதே வாட்டர், சாண்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் தனியாக வருது அப்படின்னா அது செக்ரிகேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ ப்ளீடிங்னா நமக்கு வாட்டர் மட்டும் தனியாக வருது, செக்ரிகேஷன்னா கொஞ்சம் சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட் இது எல்லாமே சேர்ந்து வர்றது. ஓகே, and then next one, slum test for concrete is carried out to determine the workability. Already பார்த்துட்டோம். Option C. Next one, slum test is done for concrete. Okay, so absolutely concrete now. Option D. Okay, சிமெண்ட்டுக்கு தனியாக, கிளேக்கு தனியாக, சாண்டுக்கு தனியாக அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி. Which of the following is our basic building materials? ஸோ பில்டிங் மெட்டீரியலுக்கான பேசிக் என்னென்னு கேட்டிருக்காங்க.
ஆல் தி above. ஓகே, ஸோ wood, cement, brick எல்லாமே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்லம் டெஸ்ட் ஃபார் கான்க்ரீட் இஸ் workability. அண்ட் தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் டேஷ் வித் பேசேஜ் ஆஃப் டைம். டைம் கூட கூட உங்களுக்கு ஸ்ட்ரென்த் குறையுமா கூடுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இன்க்ரீசஸ் வித் டைம். ஓகே, ஆப்ஷன் ஏ. டைம் ஆக ஆக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கூட தான் செய்யும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 28 டேஸில் உங்களுக்கு த்ரூ அவுட் தி ஒரு லார்ஜர் ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் ஆயிரும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு அந்த கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்து கீப் ஆன் இன்க்ரீஸிங் தான், இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அரௌண்ட் ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணுறதுக்கு 3 years எடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட், அது நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நாள் எடுக்கும்? 3 years. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் தி above. இதில் உள்ள எல்லாமே யூஸ் பண்ணுவோம். என்னதெல்லாம்? கான்க்ரீட், ஸ்டீல், ஸ்டோன் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். And the next PCC oda abbreviation plain cement concrete. Okay, option A. Full strength of concrete with OPC is attained after. So full strength edukku appuram attain agum 28 days. Okay, option D. Note panikonga, option D. And the next one, the process of keeping concrete moist for a certain period after its finishing. ஸோ ஒரு கம்ப்ளீட் நம்ம வந்து கான்க்ரீட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே விட்டோம்னா அதோட மாய்ஸ்சர்லாம் வெளியே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிராக்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால அதை கொஞ்ச நாள் மாய்ஸ்டாக தான் வச்சுருப்பாங்க. அதோட நேம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கியூரிங் ஆஃப் கான்க்ரீட். ஓகே, ஸோ அதான் இருக்குது. இதான் வந்து க்யூரிங் பீரியடு. ஓகே, ஸோ ஒரு ரேப்பிட் ஹார்டனிங் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ க்யூரிங் பீரியட் இருக்கணும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இதில் ஒரு சில டேர்ம்ஸ், ஒரு 2 டேர்ம் இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் இருக்க சொல்கிறேன். ஸோ க்யூரிங்னா என்னது? அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் குறைஞ்சிராமல் பார்த்துக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஒரு ரேப்பிட் ஹார்டனிங் சிமெண்ட்டுக்கு 3 to 7 days வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதே ஓபிசியாக இருந்தால் 7 days. லோ ஹீட் சிமெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக நாளுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இதோட டெம்பரேச்சர் வந்து கேட்பாங்க. அரௌண்ட் 27 ± 2 டிகிரியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் சொன்னால என்ன அப்படின்னா கம்பைன்டு வாட்டர், கேப்லரி வாட்டர் அண்ட் தென் ஜெல் வாட்டர். ஸோ கம்பைன்டு வாட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு கெமிக்கலி கம்பைன்டு வாட்டர் வித் ஹைட்ரேஷன். ஓகே, கேப்லரி வாட்டருங்கிறது நமக்கு இப்போ சிமெண்ட் போர்ஸில் இருக்குன்னா அந்த போர்ஸுக்குள்ளே நமக்கு வந்து பெர்மியபிளாக இருக்கும்ல, அதை வந்து கேப்லரி வாட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஜெல் வாட்டருங்கிறது அதோட சர்ஃபேஸில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே அப்படி வர்றது வந்து கேப்லரி வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த இந்த இது சுற்றி இருக்கும்ல அதை வந்து ஜெல் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த கான்க்ரீட் அண்டர் வாட்டர் மேக்ஸிமம் கிரேட் ஆஃப் சிமெண்ட் ரெக்கமெண்டட் பை IS கோட் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, M20. அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம M20 ப்ரொபோர்ஷனோட அந்த கான்க்ரீட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சாரி அவ்வளோதான். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்க்ரீட்டில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் கவர் பண்ணுற மாதிரி எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சாயிலில் ஒரு டாபிக், மோஸ்ட்லி பில்டிங் மெட்டீரியல் மட்டும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணாமல் அடுத்தடுத்து எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, ஸோ சைமல்டேனியஸாக நம்ம வந்து சாயில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் ஆல்சோ வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, சர்வே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் போக போகுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் கான்க்ரீட் பார்க்குறீங்கன்னா இன்றைக்கே அதுக்கான நோட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு இதெல்லாம் இந்த எல்லா டாபிக்ஸ்க்கான டீட்டெயில் கிளாஸஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பொறியாளன் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மந்த் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி CBT 1க்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே அதில் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதோட டீட்டெயில் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.